டாக்டர் இது நம்ம டாக்டர். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு பகுதியில் டாக்டர் ராஜ்வேல் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் டாக்டர் ராஜவேல், வேலன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல கன்சல்டன்ட் ஜெனரல் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜனா இருக்கேன். ஃபவுண்டிங் மேனேஜிங் டைரக்டரா இருக்கேன். எஸ் சார், அண்ட் ஹாப்பி டாக்டர்ஸ் டே சார். தேங்க்யூ வெரி மச் தமன். ஓகே, ஸோ டாக்டர்ஸ், நீங்கள் தான் இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே நடமாடும் தெய்வமாக இருக்கிறீங்க. நீங்கள் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, இல்லை ஃபேமிலியில் படிக்க சொல்லி தான் நீங்கள் படிச்சீங்களா? கண்டிப்பா நான் பிடிச்சுதான் சூஸ் பண்ணேன். நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாக்டர் எங்க ஃபேமிலியில. எங்க ஃபேமிலி எல்லாருமே ஃபார்மிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான். ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன் காரணத்தினால தான் நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்ததுலே இந்த ஒரு பேஷண்ட்டை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அந்த தருணம் எப்படி இருந்தது? நிறைய அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு பேஷண்ட்னு சொல்ல முடியாது, பட் ஒரு கோர்வையா சொல்லலாம். யூசுவலா இந்த மறக்க முடியாத பேஷண்ட்ஸை விட மறக்க முடியாத பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. நாங்க சர்ஜன்ஸ் இல்லையா, பேஷண்ட் நாங்க ட்ரீட் பண்ணி குணமடைஞ்சுதான் 90% ஆஃப் த பேஷண்ட் நல்லாதான் போறாங்க. பட் அவங்களோட அட்டெண்டர்ஸ் ரொம்ப அப்ரியன்சிவா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏன்னா அவங்கள விட அவங்களோட ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க. அப்ப அவங்களால அவங்க கிட்டயும் ஒரு நல்ல முகத்தை காட்டணும், எங்க கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேஸ் காட்டணும். அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபீல்டு டெஃபினட்டா நல்லா இருக்கும். சூப்பர் டாக்டர். ஒரு டாக்டரா உங்க ஜர்னில உங்களை பெருமைப்பட வச்ச ஒரு முக்கியமான தருணம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஒரு டாக்டரா, ஒரு சர்ஜனா என்னைய பெருமைப்பட வச்ச தருணம்னு பாத்தீங்கன்னா, நாங்க சின்ன குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டல். விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் டாக்டர் கோவிந்தராஜ் அவர் மூலியமா எனக்கு அவங்க பேர்லயே இருக்கிற டாக்டர் ஜிவிஎன் சர்ஜன் ஃபார் எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படின்னு எங்க அசோசியேஷன்ல எனக்கு ஒரு அவார்டு கிடைச்சது. நிறைய காரணங்கள்னால இந்த அவார்டு கிடைக்கும். நாட் ஒன்லி சர்ஜிக்கல் எக்ஸலன்ஸ் தவிர மித்த பப்ளிக் ஆக்டிவிட்டிஸ், மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பொறுத்து அது கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா நான் ஃபீல் பண்றேன். அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். சூப்பர் சூப்பர் டாக்டர். தொடர்ந்து உங்க கூட முக்கியமான தகவல்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். இணைஞ்சிருங்க நம்ம ஹலோ FM 106.4 தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. ஒரு டாக்டரா நீங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுல இருந்து எப்படி நீங்க ஓவர் கம் ஆகி வெளியே வந்தீங்க? ஒரு டாக்டரா ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் எனி டாக்டர் ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும் போது அவங்களுடைய புத்தி இதயத்தை தாண்டி போகணும். ஏன்னா நம்ம ஹார்ட் சொல்றத கம்பேஷன் இருந்தாலும் அந்த பேஷண்ட் குணமடையணும் அப்படின்னா அவங்கள நம்ம அப்ஜெக்டிவா நம்ம பார்த்து ட்ரீட் பண்ணாதான் அவங்களுக்கு நம்ம நன்மை செய்வோம். அது ரொம்ப முக்கியம்.